தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய அறிவிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்னராட்சி முதல் கூட்டணி கணக்கு வரை பல்வேறு வகையான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஆதவர்ஜுனா அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் கூறியிருந்தார். சுயநலத்துடன் பாதுகாப்பு வரும் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அது தவிர அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு தொல் திருமாவளவனுக்கு உள்ள நெருக்கடி அழுத்தத்தை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிற ஒரு கருத்தை விஜய் கூறியிருந்தார். விஜயனுடைய கருத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு ஆதவர்ஜுனா பல்வேறு வகையில் அந்த விழாவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி இருக்கக்கூடிய பின்னணியில் ஆதவர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வன்னியரசு, ஆதவர்ஜுனாவினுடைய இந்த இடைநீக்கம் உண்மையிலேயே சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் மாண்பை அல்லது அரசியல் கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வகையில் அவருடைய கருத்து இருந்ததனுடைய அடிப்படையில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா? முதல்ல இந்த நடவடிக்கை வரவேற்கக்கூடிய நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். கட்சியினுடைய தலைமை, கட்சியினுடைய மாண்பு, கட்சியினுடைய கட்டுக்கோப்பை சிதைக்கும் வகையில் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 8-9 மாத காலமாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய ஆதவர்ஜுன் மீது இந்த நடவடிக்கை என்பது கட்சியினுடைய மாண்பை பாதுகாக்கக்கூடிய வகையில், கட்சியினுடைய கட்டுக்கோப்பை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய முக்கியமான டிசிஷன் அத்தாரிட்டி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியாக இருக்கும்பொழுது ஒரு கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆதவர்ஜுனா அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்கொள்ளும் எதிர்பார்க்கலாம் வன்னியரசு? இல்ல, கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு கட்டுக்கோப்பா இருந்த ஒரு இயக்கம். இந்த கட்சியில தலைவர் என்ன சொல்கிறாரோ, என்ன வழிகாட்டுகிறாரோ அந்த வழிகாட்டுதலை அவர் விரல் பிடித்து தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். யாரும் தலைவருக்கு மாறாக, அதாவது உயர்நிலைக்குழுலாம் மாறாக கருத்து சொல்லுவாங்க, ஆனால் செயல்படுத்தும் போது எந்த மாறுபாடும் இருக்காது, எந்த முரண்பாடும் இருக்காது. ஆனால் இவர் வெளியில அதற்கான முரண்பாடு, அதற்கான எதிராக பேசுவது என்பதை தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே எந்த விதமான தாக்கமும் இதில் ஏற்படாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சுதந்திரமாக தனித்துவமான ஒரு இயக்கம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியா இதுல நிறுவி இருக்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தான் சர்ச்சைக்கு வித்திட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்காததே திமுகவினுடைய அழுத்தம் தான் காரணம் என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்ட பொழுது ஆதவர்ஜுனாவினுடைய இந்த இடைநீக்கமும் திமுகவினுடைய நிர்பந்தத்தின் பேரில், அழுத்தத்தின் பேரில் தான் இடைநீக்கம் என்கிற ஒரு பார்வை உருவாகும் இல்லையா? அதற்கான முகாந்திரம் இதற்குள் இருக்கிறதா? அதாவது இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய ஆதவர்ஜுன் சொன்னாரு. அப்போ திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜா இப்படி சொல்றாரு, நீக்கணும் சொல்லி அவர் கோரிக்கை வச்சாரு. நம்ம அப்பயே அதை புறந்தள்ளிட்டோமே. திமுக சொல்லி தான் நம்ம செய்யணும்னா நம்ம அப்பயே நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. ஏன் இப்போ வரை அவங்க வெயிட் பண்றோம்? நாங்க எங்க கட்சியினுடைய அமைப்பு விதிகள், கட்சியினுடைய கட்டுக்கோப்பு, கட்சியினுடைய மிக முக்கியமான தலைமையை மதித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இருக்கு. அது எல்லாவற்றையும் ஒரு தலைமையை மதித்தல் இல்ல, கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அதனால அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் தேவைங்கிறத ஒழுங்கு நடவடிக்கை குழு எங்களுக்கு தலைவருக்கு பரிந்துரை செஞ்சதுனால இது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால இது திமுக சொல்லிதான் அவர் செய்யறாங்க அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துபவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகளை அவமதிக்கக்கூடியவர்கள் பரப்புகின்ற அவதூறு பரப்புரை. டிசிஷன் அத்தாரிட்டியாக விசிகாவில் இருக்கிறீர்கள். இந்த ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதற்கான சமிக்கைகள் தெரிந்ததா கடந்த காலங்களில், கடந்த 2-3 நாட்களில்? அது அதாவது தொடர்ச்சியா நாங்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல்வரை சந்திக்கிறாரு. அவரோட உரையாடல் இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நலத்திட்டங்கள் உதவிகள் கூட தொகுதியில் நடத்தும் போது கூட துணை முதல்வர் எல்லாம் சந்திக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே தான் நம்ம இந்த இன்னைக்கு முதல்வரை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். வெள்ள நிவாரண நிதி நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தர்றோம் சொல்லி அதையும் அவங்க உரையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால
திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான முரண்பாடு இதுல இல்ல வந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு முரண்பாட்டோடு ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க நீக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அடுத்த நடவடிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா முக்கிய நிர்வாகிகள்? இல்ல அந்த வெள்ள நிவாரண நிதி தருவதற்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்பு வந்து நேரம் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவை தொடங்குறதுனால சட்டப்பேரவை முடிச்சுட்டு 1 மணிக்கு வந்து சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் சந்தித்து அந்த நிதியை கொடுக்கவிருக்கிறார்கள். ஆகவே இந்த முதல்வரோட சந்திப்பு வந்து வெறும் வெள்ள நிவாரண நிதி மட்டும்தான். அதுல வேற எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. இணைப்பில் வந்து விரிவான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு வன்னியரசு.